இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி போலயே எந்திச்சு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். அந்த காலையில எந்திரிக்கிறது எனக்கு பெரிய போராட்டமா தான் இருக்கு. ஒரு நாள் 6 மணிக்கு எந்திச்சா, அடுத்து 4 நாளைக்கு 9 மணி வரைக்கும் தூங்கிர்றேன். இதுல என் மேல எந்த தப்பு இல்ல. இந்த பிரணவி நைட்லாம் தூங்கவே விட மாட்டாளா, 1 மணி 2 மணி ஆயிரும் தூங்குறதுக்கு. காலைல என்னால எந்திரிக்கவே முடியாது. அதுலயும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. காலைலயே சோத்த பொங்கு, குழம்பு வைன்னு சொல்லி முடிச்சிட வேண்டியது. அதனாலயே நைட்டு தூங்கும்போது பச்சை பயிறு தோசை ஊத்தணுங்கிறதுக்காக பச்சை பயிர ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன்னா, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, காயத்தூள் எல்லாம் போட்டு அடிச்சு எடுத்து, ஜீரகம், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சட்னியும் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அடிச்சு எடுத்து வச்சிட்டேன். மதிய சாப்பாடையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சவுச்சோ சாம்பார் வைக்கலான்ட்டு பருப்பு கூட சவுச்சோ தக்காளி போட்டு வேக எடுத்து வச்சுட்டேன். சவுச்சோ சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சடி பண்ணலான்னு அதுக்கு தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், நம்ம வீட்டில் வேலை பார்க்க சொல்கிறோம், அப்படி என்ன வேலை பார்க்கணும்னு யோசிச்சா, தூத்த வீட்டையே தூக்குறது, தேய்ச்ச பாத்திரத்தையே தேய்க்கிறது, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை தான் பார்க்கமே தவிர ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிட்றோமான்னு கேட்டால் கிடையாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சோத்து பொங்கி காலைல மதியம் 2 வேளைக்கு வச்சுக்கிடுவேன். வைக்கிற குழம்பையே நைட்டுக்கு வந்து டின்னருக்கு ஏதாவது தோசையோ இட்லியோ ஊற்றி அந்த குழம்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேனா. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன இப்படி இருக்கோம். ஆனால் பிரணவி வச்சுட்டு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அது வேற. அவளை வச்சுட்டு நான் இது பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். இருந்தாலும் இப்போ எனக்குள்ள ஒரு இது வந்து என்னென்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம சுத்தமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும். நைட்டு வந்து வேற மதியம் வைக்கிறத வச்சு நைட்டுக்கு ஒரு தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காலையில் சாப்பாடே நம்ம சோத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும்போது நாளைக்கு காலைல எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பண்ணுறோம், லஞ்சுக்கு ஒன்று பண்ணுறோன்னு யோசிச்சு ஆனால் நல்லா 9 மணி வரைக்கும் தூங்கிடுறேன்னா, அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணுற நிலைமைக்கு போயிடுது. நீங்களே நீ மாதிரி தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பச்சைப்பயிர் தோசை, அடை தோசைக்கெல்லாம் சட்னியை விட நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.